மகரம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார். 3ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார். 5ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார். 6ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் அமர்ந்து உள்ளார்கள். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது அமர்ந்துள்ளார்கள். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்துள்ளார்கள். இவர்கள் இந்த வாரம் உங்களுக்கு என்ன செய்வார்கள் என்பதை பற்றி கூறுகிறேன். மகர ராசி அன்பர்களே, சனி 2ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு குடும்பத்தில் கஷ்டங்கள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இவற்றை உங்களுக்கு தருவார். 2ஆம் இடத்தில் சனி இருப்பது பண கஷ்டம், இவையெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் சற்று அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு விரய சனி இப்பொழுது சனி கடைசி மார்ச் 26ஆம் தேதி வரை இருப்பதால் சனியால் உங்களுக்கு இந்த பிரச்சனை இனியும் மார்ச் 26 வரை இந்த குடும்ப பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை எப்படி சனீஸ்வரனை நீங்கள் வேண்டி வணங்கி கொண்டு கோயில்களுக்கு சென்றால் சனீஸ்வரரை மிகவும் வேண்டிக் கொள்ளவும். இது உங்களுக்கு மார்ச் 26ஆம் தேதி வரை தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம், அப்புறம் தீர்ந்துவிடும். தைரியமாக இருங்கள். 3ஆம் இடத்தில் ராகு பகவான், இவர் உங்களுக்கு நல்ல தைரியத்தை, மனதைரியம், சகோதர ஆதரவு இவற்றையெல்லாம் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு எந்த கஷ்டங்களையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை குரு பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு வழங்கி வருகிறார். இவர் உங்களுக்கு இந்த கஷ்டங்களை போக்க இவர் பார்வை உங்களுக்கு மிக பலத்தை தரும். குரு பகவான் உங்களுக்கு மிக மிக நல்லதே உங்கள் ராசிக்கு தந்து கொண்டிருக்கிறார். இவரால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சமாளிக்க கூட மனதைரியத்தை சமாளிக்க உதவுகிறார். உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் வந்திருக்கிறார். சந்திரன் 6ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இட சந்திரன் உங்களுக்கு நல்லதே செய்வார். 7ஆம் இட சந்திரனும் நல்லதே செய்வார். 8ஆம் இட சந்திரன் வார இறுதியில் உங்களுக்கு சில கஷ்டம், சிறிது தொல்லைகள் இருக்கலாம். 8ஆம் இட சந்திரனால் உங்களுக்கு சந்திரன் அவ்வளவு கெடு பலன்கள் இந்த வாரம் செய்ய மாட்டார். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது நல்ல பலன் தான். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனைகள் செவ்வாயால் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதியும் அவரும் குரு, 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்கள் ராசிக்கு செவ்வாயால் எந்த கெடுபலனும் கிடையாது. செவ்வாய் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை இந்த வாரம் வழங்குகிறார். அடுத்து உங்கள் ராசிக்கு, அதாவது 8ஆம் இட அதிபதி சூரியன், இவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். இவர் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் உங்கள் தந்தை வகையில் பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அவற்றை சமாளிக்க 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதி, 9ஆம் இடபதி புதன் பகவானும் அங்கு உடன் அமர்ந்துள்ளார். கேது பகவானும் உடன். இவர்களால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இவற்றையெல்லாம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நல்லதே செய்ய உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். யாராலும் இவர்களால் 8ஆம் இட அதிபதி கெடு பலனையும் சூரியனால் கிடக்கும் கெடுபலனையும் இவர் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இல்லாமல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நல்லதே காத்தருள்வார். புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில், உங்கள் ராசிக்கு இவர் நல்லதே செய்வார். புதன் 9ல் இருப்பது நல்லதுதான். இவர் புதன் உங்களுக்கு நல்ல லாபங்களையும் தொழில் எல்லா விதத்திலும் நன்மையை செய்ய இருப்பதால் புதனால் உங்களுக்கு எந்த கெடுபலனும் இந்த வாரம் கிடையாது. மொத்தத்தில் உங்கள் 9ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்களால் எந்த கெடுபலனும் அதிகம் தராமல் குரு பகவான் அந்த இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு 9ஆம் இட பலன் மிக மிக நல்லபடியாகவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக உள்ளார். இவர் தொழில் விஷயங்களில் நல்ல பலன் அளிக்கிறார். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் நல்ல பலன் அளிப்பார். 10ஆம் இடம் சில பிரச்சனைகள் போகும் இடங்களில் சில கலகங்களையும் பொருள் விஷயத்தில் சில இழப்புகளையும் சந்திக்கலாம். இவற்றை நீங்கள் சற்று பார்த்து கவனமாக இருக்க வேண்டும். அதிகம் வாக்குவாதங்கள் யாருடனும் வைத்து, சுக்கிரன் 10ல் இருப்பது அவ்வளவு ஒரு மிதமான பலன்தான் தருவார். தொழில் வகையில் மாத்திரம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். மற்ற விஷயங்களில் அவர் நல்ல பலன், பொருள் இழப்புகளையும் கலகங்களையும், அதாவது சண்டைகளையும் உங்களுக்கு சுக்கிரன் இந்த வாரம் யாருடனும் அதிகமாக பேசி வேண்டாம், பார்த்து நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதும், உங்களுக்கு 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது சற்று தைரியத்தை தரும். மொத்தத்தில் உங்களுக்கு சுக்கிரனால் பெரிய நன்மையும் கிடையாது, கெடுதலும் கிடையாது. சுக்கிரனால் இந்த வாரம் நீங்கள் பெரிய கஷ்டங்கள், நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் பார்த்து உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ள உங்களுக்கு தைரியத்தை குரு பகவான் வழங்குவார். நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று நவகிரக வழிபாடு, சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் வேண்டி வணங்கி கொள்ளுங்கள். எல்லாம் நல்லபடியாக இருக்கும்.
அனைவருக்கும் நன்றி, சுபம்.